ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் ஒன் அக்கௌண்டன்சியில் பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் வீடியோவாக தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் என்டிட்டி. என்டிட்டினா ஒரு சின்ன கடையிலேருந்து பெரிய பிஸ்னஸ் ஆர் பெரிய கம்பெனி வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கால்ட் என்டிட்டி. ஓகேயா? அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். an economic unit which may be business entity or non-business entity. அதாவது இப்போ ஒரு லைப்ரரி இருக்குது, அது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்காது. இல்லாட்டி ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ் கால்டு என்டிட்டி. ஓகேயா? செகண்ட், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, கரெக்டாக? உங்கள் கையை விட்டு பணம் போகிறது, உங்களுக்கு குட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி, குட்ஸ் அண்ட் ஆர் சர்வீசஸ். தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஓகேயா? அக்கௌண்ட். இப்போ நீங்கள் எந்த கிளாஸ் படித்தாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒன்றா படிக்க மாட்டீங்க, கரெக்டாக? தனித்தனியாக சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா ஒரு சிலதான் ரிப்பீட்டடாக நடக்கும். அதனால் அந்த தனித்தனியே அக்கௌண்ட்டாக வச்சுப்பீங்க. ஓகேயா? ஸோ அக்கௌண்ட் இஸ் கால்ட் எ ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்டர் தட் ஹெட். ஓகேயா? அடுத்தது கேபிட்டல். கேபிட்டலுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது முதலீடு. ஸோ ஒரு ஓனர் வந்து பிஸ்னஸ்க்கு தேவை, அவர் போடுற பணம் தான் இட் இஸ் கால்டு கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஆஃப் த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர் இந்த பிஸ்னஸ். ஓகேயா? அடுத்த டிராயிங்ஸ். அவர் கேபிட்டல் போட்டாலும் சில சமயம் அவருக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவையாக இருக்கும், அப்போ he can withdraw some money. ஓகேயா? ஃபார் his personal use. So amount goods or assets taken by the proprietor for personal use, that is called drawings. ஓகேயா? அடுத்தது லைபிலிட்டிஸ். லைபிலிட்டினா ஒரு என்டர்பிரைஸ் இருக்குல்ல, சரி, அதை சுற்றி நடக்கிறது டிரான்சாக்ஷன்ஸ், கரெக்டாக? சில சமயம் என்டர்பிரைஸுக்கு பணம் தரணும் யாராவது ஒருத்தர், சில சமயம் என்டர்பிரைஸ் இன்னொருத்தருக்கு பணம் தரணும். ஓகேயா? அந்த மாதிரி என்டர்பிரைஸ் ஹேஸ் டு பே மணி டு அதர் பார்ட்டினா இட் இஸ் கால்ட் லைபிலிட்டி. ஸோ கிளைம் ஆஃப் அமௌண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த என்டிட்டி ஆர் என்டர்பிரைஸ் அப்படியே அதெல்லாம், இல்லாட்டி அமௌண்ட் டியூ பை த என்டிட்டி ஆர் என்டர்பிரைஸ், தட் இஸ் ஆல்சோ கால்ட் லைபிலிட்டி. அது 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது நான் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிங்கிறது பேயபிள் வித்தின் 12 months. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சப்ளையர் இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கினா உடனே கொடுத்துருவீங்க, கரெக்டாக? ஒரு 1 month 2 months. அதே நீங்கள் ஒரு பேங்க் லோன் எடுக்கிறீங்க, அதை 3 years கொடுக்குறீங்க. ஓகே? ஸோ சப்ளையருக்கு டியூவாக இருந்தால் இட் இஸ் கால்டு கரண்ட் லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டி பேயபிள் வித்தின் 12 months. ஓகேயா? அதே நான் கரண்ட் லைபிலிட்டினா பேயபிள் பியாண்ட் 12 months from the date of the balance sheet. That is called non-current liability. ஓகேயா? ஸோ இது பேசிக் டேர்ம். இப்போ அடுத்த ஷீட் போகிறத பார்க்குறேன். ஓகே, வெரி குட் போகிறது. ஓகே, நவ் வி சி வாட் இஸ் அசட். இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்தோன்னா ஒரு சைடு கேபிட்டல் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த கேபிட்டல் என்ன பண்ணுவாங்க, தே வில் பில்ட் அசட்ஸ் ஆர் பர்ச்சேஸ் அசட்ஸ் டு ரன் த என்டர்பிரைஸ், கரெக்ட்? ஸோ அசட்ஸுங்கிறது எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஆஃப் த என்டிட்டி தட் வில் கிவ் ஃபியூச்சர் பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏசி போடுறீங்க, நல்ல டேபிள் சேர் வாங்குறீங்க. அது எதுக்கு? தட் வில் கிவ் ஃபியூச்சர் பெனிஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்குறீங்கள, தட் இஸ் கால்ட் அசட். ஓகேயா? அதில் 2 டைப்ஸ் இருக்குது மெயினாக, டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். அதாவது உங்களால் எதெல்லாம் பார்க்க முடியுமோ ஃபிசிக்கலாக இருக்கோ தட் இஸ் கால்ட் டேஞ்சிபிள், அசட்ஸ் ஹேவிங் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இன்டேஞ்சிபிள்னா அசட்ஸ் நாட் ஹேவிங் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அதை பார்க்க முடியாது. குட்வில் சொல்லலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸ் இருக்குது, ஃபிக்டிஷியஸ். கரண்ட் அசட்ஸ்னால் நீங்கள் டே டு டே பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணால் கரண்ட் அசட்ஸ். இப்போ அதே ஹோட்டல் பிஸ்னஸில், ஓகே,
உங்கள்ட்ட இப்போ 3 ஐட்டம் சொல்றேன். ஒண்ணு ஏசி. ஓகே. இன்னொன்னு டேபிள் சேர். இன்னொன்னு நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. அதாவது அரிசி, பருப்பு, வெல்லம் சொல்ட்டு. இந்த அரிசி, பருப்பு, வெல்லம்ங்கிறது இட் இஸ் ஃபார் ரீசேல் ஆர் கன்வர்ஷன் இன்டு கேஷ். தட் இஸ் கால்ட் கரண்ட் அசெட்ஸ். ஓகேயா? இந்த ஃபர்ஸ்ட் 2 இஸ் கால்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ கரண்ட் அசெட்ஸ்னா அசெட்ஸ் ஹெல்ட் ஃபார் ரீசேல் ஆர் கன்வர்ஷன் இன்டு கேஷ். ஓகேயா? அடுத்தது ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். இது நம்ம பணம் கொடுத்து எதுவும் வாங்கலை. ஓகேயா? நம்ம ஒரு புக்கில் என்ட்ரி போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். ஸோ அதுக்கு எழுதியிருக்கு அசெட்ஸ் கம்மிங் டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அன் அக்கௌண்டிங் என்ட்ரி. ஓகேயா? இப்போ அடுத்தது ரிசிப்ட் பார்க்கலாம். ரிசிப்டில் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ரெவென்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட். இப்போ அதே நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீங்க, தினமும் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க, சாப்பிட்டுட்டு போகிறாங்க. தட் இஸ் கால்ட் ரெவென்யூ ரிசிப்ட். அதாவது உங்கள்கிட்ட இருக்க குட்ஸை விற்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்க சர்வீஸ் கொடுக்குறீங்க. ஓகேயா? அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இஸ் கால்ட் ரெவென்யூ ரிசிப்ட். அதே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது, லோன் வாங்குறீங்க, பேங்க்ல இருந்தோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தோ, தட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரிசிப்ட். அதாவது அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் சோர்சஸ் தட் ஆர் நாட் ஆஃப் ரெவென்யூ நேச்சர். ஏன்னா நீங்கள் அதை உங்களுடைய டே டு டே குட்ஸை விற்று கொடுக்கல, அதுக்கு நீங்கள் அப்புறம் தரேன் அப்படின்றீங்க. தட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரிசிப்ட். ஓகேயா? அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெண்டிச்சரில் 2 டைப்ஸ் இருக்குது ஆஸ் யூஷுவல். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து அகெயின் அமௌண்ட் ஸ்பெண்ட் டு பர்ச்சேஸ் எனி அசெட். அதே இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இந்த ஏர் கண்டிஷனர் டேபிள் இஸ் கால்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா? ஆனால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது உங்கள் டே டு டே பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. அடுத்தது டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா அது அசட்டும் இல்லை, ஆனால் டே டு டே பிஸ்னஸ்க்கும் இல்லை. சார் என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு ஏதோ அந்த இடத்துல ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது, இல்லை பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுறீங்கள, அப்போ உங்களுக்கு ஒரு கணிசமாக செலவாகுது. ஓகேயா? ஆனால் அந்த செலவு வந்து தினமும் நடக்கிற செலவு இல்லை. இட் ஒன்ட் ஹேப்பன் எவ்ரி டைம். அதே சமயத்தில் உங்களுக்கு அசட் எதுவும் கிடையாது. அப்போ தட் இஸ் கால்ட் டெஃபர்ட் ரெவென்யூ. அதாவது நீங்கள் அதை ஒரு 3-4 இயர்ஸில் நீங்கள் அதை ரைட் ஆஃப் பண்ணுவீங்க பேசிக்கலி. சொன்ன இது இருக்குது பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரெவென்யூ நேச்சர். அதான் போட்டேன், ரெவென்யூ நேச்சர். அதாவது அது வந்து அசட் எதுவும் வாங்கலை, ஸோ அதனால் ரெவென்யூ நேச்சர். ஆனால் ரிட்டன் ஆஃப் இன் மோர் தென் 1 இயர். இன் மோர் தென் 1 இயர். ஓகேயா? அப்புறம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங். அதாவது உங்களோட ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ், ஆனால் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்க. இப்போ அதே ஹோட்டல் பிஸ்னஸுக்கு நீங்கள் 2-3 கிரைண்டர் இல்லாட்டி ஏசி வாங்குறீங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே வாங்க. அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அது அந்த அக்கௌண்டிங் இயரை தாண்டி போச்சுன்னா, ஓகே, அந்த அக்கௌண்டிங் இயர் வர வரைக்கும் தட் இஸ் கால்டு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த அக்கௌண்டிங் இயரை தாண்டி போச்சுன்னா தட் இஸ் கால்டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது அடுத்த வருஷத்துக்கு இப்போயே பண்ணுறதுக்கு பேமெண்ட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பெய்ட் இன் த கரண்ட் இயர் பட் ஃபார் ரிலேட்டிங் டு த நெக்ஸ்ட் இயர். ஓகேயா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் அதே அந்த ஹோட்டலில் 2 ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்கு அந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அடுத்த மாதம் தரேன் நீங்கள் ரெண்ட்டையோ சேலரியோ. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பட் நாட் பெய்டு, தட் இஸ் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ஒரு தடவை பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். தேங்க்யூ.